Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் சால்வ் பண்ணோம். ரைட், இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன். ஸோ எக்ஸாம்பிள் 11லேருந்து முடிஞ்ச அளவுக்கு 14 வரைக்கும் முடிக்க பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸில் நமக்கு 14 எக்ஸாம்பிள் வரைக்கும் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 11 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 அண்டர் ஃபங்க்ஷனில் தான். ரைட், ஷோ தட் தி ஃபங்க்ஷன் ரிலேஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R. So function is a particular type of relation தான். Okay, so f is a function from R to R. R na என்ன set of all real number. அப்போ real numberலேருந்து real numberக்கே போகிறப்ப defined as f of x equal to x square is neither 1 to 1 nor on 2. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு அங்கேயே பேசினேன், அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் பேசணும். இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இது 1 to 1 இல்லை, ஆன் 2 இல்லை. ஏன்னா இது மெனி டு 1. ஏன்னா -1க்கும் 1க்கு தான் மேப் ஆகும், +1க்கும் 1 தான். அதாவது -2 போட்டாலும் ஆன்சர் 4 தான், +2 போட்டாலும் ஆன்சர் தான். ஸோ மெனி to 1 அப்படின்னு போகும். அதே மாதிரி ப்ரீ இமேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு ரூட்டில் வேல்யூ இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டொமைனை வச்சு கோடொமைனை வச்சு நம்ம பேசலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே என்னென்ன நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ -1.5, ஸோ -1, 0, 1 அண்ட் ஸோ ஆன் எல்லாமே இருக்கும். சிமிலர்லி இங்கேயும் வந்து என்ன இருக்கும். ஸோ -1.5, -1, ஸோ 0, 1, 2 அண்ட் ஸோ ஆன் எல்லா நம்பரும் இருக்குமா. இப்போ இந்த -1.5ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வில் கெட் 2.25 சம்திங். ஸோ இங்கே எங்கேயோ இருக்கும், மேப் ஆயிரும். -1ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா +1 மேப் ஆயிரும். 0ஓட ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1. ஸோ அப்போ எல்லா நம்பருக்கும் டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் மேப்பிங் நடந்துடும். பட் கோடொமைனில் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுக்குமே மேப்பிங் நடக்காது. அப்போ ஆன் 2 கிடையாது. அது இல்லாமல் பாசிட்டிவ்லேயே நிறைய நம்பர்ஸ்க்கு நமக்கு மேப்பிங் இருக்காது. ஸோ ஆன் 2 வராது. சிமிலர்லி இப்போ 2 எலிமெண்ட் -1ம் +1க்கு தான் போகும், +1ம் 1க்கு தான் போகும். ஸோ தட் இட் இஸ் 1 to 1ம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். டயக்ராமேட்டிக் அப்ரோச் வச்சு நம்ம ஈஸியாக பேசலாம். சரி, இப்போ மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் என்ன? கிவன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R, f of x equal to x square. இதுதான் நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். 1 to 1 எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ f of x1 is not equal to f of x2 இருந்து x1 is not equal to x2 இருக்கணும். பட் நமக்கு என்ன ஆகும்? f of -1 is equal to f of 1 வந்துடும். எப்படி? ஏன்னா -1னா என்ன அர்த்தம்? f of xனா x ஸ்கொயர். அப்போ f of -1னா என்ன? -1 ஸ்கொயர். அப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் +1. சிமிலர்லி f of 1னா என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர் which is also 1. இது ரெண்டும் ஈக்குவல். ரைட், அதாவது f of -1ஓட வேல்யூ f of 1ஓட வேல்யூ ஈக்குவல். பட் -1ம் +1ம் ஈக்குவல் கிடையாது. ரைட், இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் கிடையாது. அதாவது f of x1 is equal to f of x2, but x1 is not equal to x2 வர்றதுனால it is என்னது? not 1 to 1. that is f is not 1 to 1. முடிஞ்சது. அடுத்தது ஆன் 2 செக் பண்ணோம். ஸோ ஆன் 2னா என்ன கண்டிஷன்? நமக்கு கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். ரைட், அப்போ சின்ஸ் தேர் இஸ் அ -2 பிலாங்ஸ் டு R, இந்த R வந்து எது? கோடொமைனில். இஸ் நாட் இமேஜ் ஆஃப் எனி எலிமெண்ட் x பிலாங்ஸ் டு R இன் தி கோடொமைன், டொமைன். ரைட், ஸோ x பிலாங்ஸ் டு R இன் தி டொமைன். அப்போ டொமைனில் இருக்க எந்த எலிமெண்ட்டுக்கும் இது வந்து என்னவா இருக்காது? இமேஜாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த -2க்கு ப்ரீ இமேஜ் அங்கே கிடையாது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஆர் எலிமெண்ட் -2 பிலாங்ஸ் டு ஆர் கோடொமைன், இட் டஸ் நாட் ஹாவ் எனி x பிலாங்ஸ் டு ஆர் டொமைன். ஸோ டொமைனில் இருக்க எந்த எலிமெண்ட்டுக்கும் அது இருக்காது. சச் தட் f of x equal to -2 வரா மாதிரியான ஒரு எலிமெண்ட் இல்லை, ப்ரீ இமேஜ் கிடையாது -2க்கு. therefore f is என்னது? நாட் on 2. அப்போ f is both neither 1 to 1 nor on 2. அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 11. ரைட், தென் எக்ஸாம்பிள் 12 என்னன்னு பாருங்க. ஷோ தட் தி ஃபங்க்ஷன் f is a function from natural number to natural number given by f of x equal to x plus 1 if x is odd and x minus 1 if x is even. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ இங்கே x ஜென்ரலாக ஆடு, ஜென்ரலாக ஈவன்னு சொல்கிறப்ப ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பர் தான் உங்களோட டொமைன் போகுது. இஸ் போத் 1 to 1 அண்டு ஆன் 2 ரெண்டையுமே நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இது 1 to 1ஆகவும் இருக்கும், ஆன் 2ஆகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ சொல்யூஷன், ஸோ கிவன் ஃபங்க்ஷன் என்னது? f is a function from natural number to natural number. ஸ்கிரிப்ட் என்னன்னா நேச்சுரல் நம்பர். ரைட், ஸோ டிஃபைன்டு பை f of x equal to x plus 1 if x is odd, x minus 1 if x is even. ஓகே, ஸோ அப்போ 1 to 1 செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? let f of x1 is equal to f of x2. அப்போ ரெண்டுமே ஆடாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரெண்டுமே ஈவனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அப்படிங்கிற கேஸ் நமக்கு செப்பரேட்டாக இருக்குது, அது தனியாக பண்ணிடுவோம். பட் 1 ஆடு 1 ஈவனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத
ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு x1 ஆடாகவும் x2 ஈவனாகவும் எடுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி எடுத்தால் என்ன ஆகும், அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆட் நம்பர், செகண்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்குன்னா அப்போ ஆட் நம்பர்னால் நமக்கு ஃபங்க்ஷன் என்னது, ஸோ x + 1. அப்போ f(x1) தான் ஆடா, அப்போ என்ன வரும், x1 + 1 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு x2 ஈவன். அப்போ ஈவன் நம்பர்னால் நமக்கு ஃபங்க்ஷன் x - 1, ஸோ இட் பிகம்ஸ் x2 - 1. அடுத்து நெக்ஸ்ட் இந்த -1 நான் இங்கே கொண்டு வரேன், இல்லை x1 இங்கே கொண்டு வந்து இந்த -1 இங்கே கொண்டு போகிறேன். என்ன பண்ணுறோம், இந்த x1 இங்கேயும், ஸோ அந்த -1 இங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஸோ -1 இந்த பக்கம் வந்தால் +1, ஸோ இட் பிகம்ஸ் 1 + 1 2 அண்ட் x2 - x1 இப்படி வரும். ஸோ x2 - x1ஓட ஆன்சர் 2ன்னு வருது, விச் இஸ் இம்பாசிபிள், ரைட்? ஏன்னா இது வந்து நமக்கு என்ன, ஒரு ஈவன் நம்பர். x2ன்றது ஒரு ஈவன் நம்பர், x1ன்றது ஒரு ஆட் நம்பர். ஒரு ஈவன் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு ஒரு ஈவன் நம்பர், 3ன்னு ஒரு ஆட் நம்பர்னு வைங்க. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், வர ஆன்சர் கண்டிப்பாக அது ஆட் நம்பராக தான் இருக்கும். எந்த ஒரு ஈவன் நம்பர் ப்ளஸ் ஆட் நம்பரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலுமே சரி. ஓகே, ஸோ வாட் எவர் தி ஆன்சர் என்ன வரும் நமக்கு, 3, that is 3 1 எல்லாமே ஆட் நம்பராக வரும். ஸோ ஈவன் நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ விச் இஸ் இம்பாசிபிள். சிமிலர்லி இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், x1 ஈவனாகவும் x2 ஆடாகவும் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்றது கேள்வி. ஸோ அப்போ x1 ஈவன் அண்ட் x2 ஆட், அப்போ f(x1) = f(x2). ஸோ x1 ஈவனா அப்போ என்ன வரும், x1 - 1ன்னு வரும். x2 ஆடா அப்போ என்ன வரும், x2 + 1 வரும். தென் இந்த 1 இங்கேயும் x2 இங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா x1 - x2 = 2. அகெயின் சேம். ஸோ ஈவன் நம்பர் மைனஸ் ஆட் நம்பர் பண்ணுறப்ப ஈவன் நம்பர் வருமா, வராது டெஃபினெட்லி. ஸோ விச் இஸ் ஆல்சோ இம்பாசிபிள். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், 2 கேஸ், அதாவது ஈவன் அண்ட் ஆடு ரெண்டுமே வேறு வேறையாக இருந்தால் விச் இஸ் இம்பாசிபிள், நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ ரெண்டுமே ஈவனாக இருந்தால் என்ன, ரெண்டுமே ஆடாக இருந்தால் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். அப்போ போத் x1 and x2 ஆர் ஆடு. ஸோ அப்போ லெட் f(x1) = f(x2) அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ x1 ஆடு, x2 ஆடு. அப்போ ஆட் நம்பர்னால் நமக்கு என்ன ஃபங்க்ஷனு, x + 1ன்னு வரும், ரைட்? ஆன்சர் ஃபங்க்ஷன். ஸோ x ஆடாக இருந்ததுன்னா x + 1. ஸோ அப்போ x1 ஆடுனா x1 + 1, x2 ஆடுனா x2 + 1. ஸோ அப்போ x1 + 1 + x2 + 1. ஸோ இந்த 1 கொண்டு வந்தீங்கன்னா 1 - 1 கேன்சல் ஆகி x1 = x2 அப்படின்னு வந்துடும், ரைட்? ஸோ x1 = x2 வந்ததால f இஸ் என்னது, 1 to 1 முடிஞ்சது. எப்போ ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சு, சாரி ரெண்டுமே ஆடாக இருந்தால். அதே மாதிரி ரெண்டுமே ஈவனாக இருந்தால் என்ன ஆகும், x1 and x2 ஆர் போத் ஆர் ஈவன். ஸோ நம்ம எடுக்க வேண்டியது f(x1) = f(x2)ன்னு எடுத்து x1 = x2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ x ஈவன்னா என்ன அர்த்தம், f(x) = x - 1. அப்போ x1 ஈவன்னா x1 - 1, x2 ஈவன்னா x2 - 1. ஸோ அப்போ இந்த -1 + 1, இந்த -1 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா +1 ஆயிரும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி x1 = x2 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் f இஸ் என்னது, 1 to 1 ஆகிரும். ஓகே, தென் ஆன் டூவா அப்படின்னு செக் பண்ணோம். ஆன் டூக்கு என்ன பண்ணுவோம், ஸோ f is 1 to 1 கேஸ் முடிஞ்சு. ஆன் டூக்கு என்ன பண்ணோம், ஃபார் எனி ஆட் நம்பர் 2n + 1 in the codomain n is the image of 2n + 2 in the domain. எப்படி, இப்போ 2n + 1, ஏன் 2n + 1 ஆடுன்னு சொல்கிறோம், ஏன்னா 2nங்கிறது ஈவன் நம்பர், அது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் என்னது, ஆட் நம்பராக மாறிடும், ரைட்? இப்போ இந்த எந்த ஒரு ஆட் நம்பருக்கும் தேர் இஸ் அன் இமேஜ் இன் தி டொமைனில் இருக்க இமேஜ் என்னன்னு சொல்கிறாங்க, 2n + 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆட் நம்பர்னால் நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, f(x) = x + 1, ரைட்? ஸோ ஆட் நம்பர்னால் நமக்கு என்ன ஃபங்க்ஷன், x + 1. ஓகே, ஸோ அப்போ f(2n + 1)னா நமக்கு என்ன வரும், ஸோ 2n + 1, x பிளேஸில் 2n + 1 போட போகிறோம். அப்போ என்ன வரும், ஸோ 2n + 1 + 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 2n + 2. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ 2n + 2 in the domain such that எந்த எலிமெண்ட்டுக்கும் இருக்கும். அதே மாதிரியே ஃபார் எனி ஈவன் நம்பரை நம்ம என்னென்னு எடுப்போம், 2n எடுப்போமா, இஸ் தி இன் தி கோடொமைன் n இஸ் தி இமேஜ் ஆஃப் சம் எலிமெண்ட் 2n - 1 in the domain n. ஸோ ஏன் 2n - 1, ஏன்னா 2n நம்ம ஈவனாக எடுக்கிறோன்னா நமக்கு ஈவனில் மேப்பிங் ஃபங்க்ஷன் என்னது நமக்கு ஆக்சுவலி, ஸோ ஈவன்னா x - 1 அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ f(2n) எனக்கு வேணும், அப்போ என்ன வரும், ஸோ 2n - 1. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 2n - 1. தட்ஃபோர் என்ன ஆயிடுச்சு, எல்லா எலிமெண்ட்டுக்கும், தட் இஸ் கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இங்கே டொமைனில் எலிமெண்ட் இருக்குது. ஸோ f is on 2 முடிஞ்சது. அவ்வளோதான், எக்ஸாம்பிள் 12 ஓவர். ஓகே, ஸோ அடுத்தது 13th கொஸ்டின் என்ன, ஸோ எக்ஸாம்பிள் 13. ஸோ சேம் ஃபங்க்ஷனில் அதே. ஸோ ஷோ தட் on to function f is a function from 1 to 3 to 1 to 3. ஸோ டொமைன் வந்து நமக்கு 1 to 3ன்ற 3 எலிமெண்ட் தான், கோடொமைனும் நமக்கு என்ன 1 to 3 3 எலிமெண்ட் தான், இஸ் ஆல்வேஸ் 1 to 1. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டூவாக இருக்குன்னா அது வந்து என்னவாக இருக்கும், எப்போவுமே 1 to 1 இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த கேள்வி.
சிமிலர்லி ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்குது அப்படின்னாலும் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், அது ஆன் டூவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கொஸ்டின். ஓகே, அப்போ சொல்யூஷன் என்ன? சப்போஸ் எஃப் இஸ் நாட் 1 to 1, இன்கேஸ் அது 1 to 1 இல்லை அப்படின்னா ரைட் என்ன ஆகும்? ஸோ தேர் எக்ஸிஸ்ட் 2 எலிமெண்ட். ஸோ என்ன எலிமெண்ட்ஸு? சே 1 and 2 2 எலிமெண்ட் இருக்கும் டொமைனில், விச் ஹஸ் whose image in the கோடொமைன் இஸ் சேம். அதுதானே 1 to 1 இல்லைனா மீனிங். ஸோ 2 எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன், அதோட இமேஜஸ் வந்து சேமாக இருக்க மாதிரி இருக்கும். அதான 1 to 1 இல்லைங்கிறதுக்கான மீனிங். அதாவது x1 இஸ் நாட் ஈக்குவல் டு x2, பட் f of x1 ஈக்குவல் டு f of x2 அப்படின்னு வருது, நாட் 1 to 1க்கு மீனிங். ஸோ விச் இம்ப்ளைஸ் த 3 எலிமெண்ட் 3 அண்டர் f கேன் பி ஒன்லி 1 எலிமெண்ட் தான் நமக்கு இருக்க முடியும், ரைட்? ஸோ எஃப் கீழே இருக்க நம்பர் 3க்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 தான் நமக்கு இங்கே டொமைனில் இருக்கிறது, கோடொமைனில் இருக்கிறதும் 1 2 3. அப்போ என்ன சொல்கிறோம்? 1ஓட இமேஜும் சேம், 2ஓட இமேஜும் சேம், ரைட்? அப்போ இங்கே டொமைனில் ஒரே ஒரு எலிமெண்ட் 3 இருக்குது. அந்த 3க்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்க முடியும்? ஸோ ஒன்லி 1 எலிமெண்ட் தான் நமக்கு whose எலிமெண்ட்ஸ் ஆர் சேம், ரைட்? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 3க்கு வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்க முடியும்? எய்தர் 2ஆக இருக்க முடியும், அப்படி இல்லைனா என்ன இருக்க முடியும்? 3ஆக இருக்க முடியும். ரெண்டில் ஏதோ ஒரு பாசிபிலிட்டி தான், ஒன்லி 1 எலிமெண்ட் தான் பாசிபிலிட்டி. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் ஏதோ ஒரு இமேஜாக ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு இந்த 3ல். அப்போ இந்த 3க்கு 2ல் ஏதோ 1 பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ மேபி அது 2ஆக இருக்கலாம் ஆர் 3ஆக இருக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கோடொமைனில் ஒரு எலிமெண்ட் வந்து மேப் ஆகாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் இல்லாமல் போயிடுது. ஸோ தட் என்ன ஆகுது? ஆன் டூ ஃபெயில் ஆகிடுது. அப்போ 1 to 1 கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் ரிசல்ட்டு. தர்ஃபோர் தி ரேஞ்ச் செட் கேன் ஹேவ் அட்மோஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1 2 3. 1 2 3ல ஏதோ 2 எலிமெண்ட், அதுதான் நான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 1 2 1க்கு மேப் ஆகுது, 3 3க்கு மேப் ஆகுதுன்னா 2ன்ற ஒரு நம்பர் மேப்பிங்கே இல்லாமல் இருக்குது. அப்போ ரேஞ்சில் என்ன இருக்குது? 2 எலிமெண்ட் தான் இருக்குது, விச் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் நாட் ஆன் 2. ஏன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஆன் 2. ஸோ ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் இட் இஸ் நாட் ஆன் 2. அப்போ ஆன் 2 இல்லை அப்படின்னா விச் இஸ் அ கான்ட்ராடிக்ஷன். ஏன்னா நம்ம கொஸ்டினில் என்னது? ஆன் 2ன்றது கிவன். அப்போது எஃப் மஸ்ட் பி என்னவாக இருக்கணும்? 1 to 1 இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி ப்ரூஃபுக்கு பேர் கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஒன்று இருக்குன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வேறு விதமாக நம்ம ப்ரூஃப் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ ஆன் 2ன்னு கொடுத்துருக்காங்க, 1 to 1 ப்ரூஃப் பண்ணணும். 1 to 1 இல்லைன்னு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னா ஆன் 2வே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஸோ கான்ட்ராடிக்ஷனில் வர்றதுனால வி ஆர் கெட்டிங் எஃப் இஸ் 1 to 1. அவ்வளோதான். சிமிலர்லி 14th எக்ஸாம்பிள் என்ன? சிமிலர் டு தி 13th கொஸ்டின், ஷோ தட் அ 1 to 1 ஃபங்க்ஷன். மேலே பேசினதை ஆன் 2 வச்சு 1 to 1 ப்ரூஃப் பண்ணணும். இங்கே வந்து என்ன? எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 1 2 3 to 1 2 3 மஸ்ட் பி ஆன் 2ஆக இருக்கும். அதாவது 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்குன்னா இட் மஸ்ட் பி ஆன் 2ஆக இருக்கும். சொல்யூஷன் என்ன? சின்ஸ் எஃப் இஸ் 1 to 1. 1 to 1 என்ன அர்த்தம்? 3 elements of the domain 1 2 3 must be taken to a 2 different element of the codomain 1 2 2 3, right? So அப்போ என்ன ஆகுது? டொமைனில் இருக்க 3 எலிமெண்ட்டுக்கும் கோடொமைனில் 3 செப்பரேட் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ தட் என்ன ஆகுது? எஃப் மஸ்ட் பி ஆன் 2. இதில் ப்ரூஃப் பண்ண நமக்கு ஒன்றுமே இல்லை. என்ன விஷயம்? ஸோ ஒரு டொமைனில் இருக்க 3 எலிமெண்ட்டு, ஸோ 1 2 3 3 எலிமெண்ட் இருக்குது. கோடொமைன்லேயும் 1 2 3ங்கிற 3 எலிமெண்ட் தான் இருக்குது, ரைட்டா? இப்போ 1 to 1 என்ன அர்த்தம்? 1 maps to 1, 2 maps to 2, 3 maps to 3. அப்படி இல்லைன்னா என்ன? இந்த மேப்பிங் எது வேணா இருக்கலாம். 1 2க்கும் 2 1க்கும் 3 3க்கும் போகுது. இந்த மாதிரி எந்த மேப்பிங் வேணா இருக்கலாம். பட் என்ன நடக்குது? டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் மேப்பிங் நடந்திருக்கு. அப்படின்னா என்ன ஆச்சு? டெஃபினெட்லி இந்த கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது, 6 ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் எஃப் மஸ்ட் பி ஆன் 2. அவ்வளோதான் ப்ராப்ளம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 14. அண்ட் இதோட வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஓவர் அண்டர் திஸ் செகண்ட் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம், right? So that's all. Remaining things we'll see in the next video. Thank you. Last